சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க ஊரு நல்லபடியா மாறிடுச்சு. அந்த ஏரியால இருந்த கிரிமினல்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவரை பார்த்தாலே ஒரு ஃபயரிங்கா இருக்கும். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டேன். நாமளும் ஒரு நாள் சூப்பரான ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு நாள் போலீஸ் ஆபீசராவும் ஆயிட்டேன். செம்ம சார். அப்போ நீங்களும் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய எஸ்பி ஆகி ஒவ்வொரு ஊரா போய் கலக்குவீங்க, அப்படிதானே? சிந்து மேடம், சார் ஒவ்வொரு ஊரா போய் கலக்கிக்கிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் அவரை அடிக்கடி டிரான்ஸ்பர்ல மாத்தி விட்டுறாங்க. சும்மா இருங்க சுசிலாக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிந்து. விஜய், அழுதுகிட்டே நல்ல கதை சொல்லிட்டீங்க. அந்த வெங்காயத்தை எல்லாம் கொடுங்க, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொடுங்க. சிந்து, அன்னாசி பூ கொண்டு வரலையா? ஐயோ இல்ல சவந்தி. என்ன என்ன இல்ல, என்ன ஆச்சு? இந்த அன்னாசி பூன்னு ஒரு பூ இருக்குல்ல, அது போட்டா பிரியாணி ஃபிளேவர் நல்லா இருக்கும். அத எடுத்துட்டு வர மறந்துட்டோம். அவ்வளவுதானே? இதோ பக்கத்துல தான் கடை இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது பேர் என்ன சொன்னீங்க? அன்னாசி 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 பூ. அவ்வளவுதானே? இதோ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். விஜய் விஜய் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமோ? நாங்க போயிட்டு வாங்கிட்டு வரோம். என்னங்க இதுல போய் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து எனக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அன்னாசி பூ வாங்கிட்டு வந்து நான் தர மாட்டேனா? ஜஸ்ட் 1 மினிட்ல வந்துடுறேன். ஓகே சார் 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 என்ன சார், கொஞ்சமாவது ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஏன் சுசிலாக்கா? ஏன் சார், அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா கருவேப்பிலை வாங்குறேன், கொத்தமல்லி வாங்குறேன்னு கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சுசிலாக்கா, ஏதோ இந்த அன்னாசி பூ வேணும்னு அவங்க தானே கேட்டாங்க. அவங்க கேட்டா என்கிட்ட சொல்லுங்க சார், நான் வாங்கிட்டு வரேன். நீங்க உள்ள போங்க சார், அவங்க கூட பேசிட்டு இருங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், நீங்க உள்ள போங்க சார். சிந்து மேடத்துக்கிட்ட டைம் பார்த்து டக்குன்னு உங்க லவ் மேட்டரை சொல்லிருங்க. என்ன நான் சொல்றது? என்ன சொல்றீங்க சுசிலாக்கா? சார், இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. இதை விட்டா நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு சிந்து மேடத்துக்கிட்ட நீங்க லவ் பண்றத சொல்லிடுங்க. சுசிலாக்கா வேணாம் சுசிலாக்கா. அவங்க என்னமோ என் மேல பிரியப்பட்டு பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லவ் கிவ்னு ஏதாவது சொல்லி அதை கெடுத்துக்க வேணாம். லவ் இல்லாம இவ்வளவு தூரம் வருவாங்களா சார்? சிந்துவுக்கு உங்க மேல ஏதோ ஒண்ணு இது இருக்குது சார். நீங்க சொன்னாதானே சார் அவங்களுக்கு தெரிய வரும். சார், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க சார். ஒரு பொண்ணுக்கு லவ் இருந்தா அவங்களா வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொல்ல போறீங்க. இதுல அவங்க என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சார். எஸ்ன்னு தான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே. அண்ணாச்சி பூவை நான் வாங்கிட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. ஓகே. சிவந்தி, வேற ஏதாவது வேலை இருக்கா? என்ன விஜய், இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லங்க சுசிலாக்கா, அவங்க போய் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. சரி விஜய், அப்போ நீங்க ஹால்ல உட்காருங்க, நாங்க ஒரு ½ அன் ஹவர்ல ரெடி பண்ணிடுறோம். பரவாயில்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க பொறுமையாவே ரெடி பண்ணுங்க. இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி ஓகே. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க.
விஜய் அந்த செயினை ஒரு நிமிஷம் கொடுங்க. ஆ. எக்ஸாக்ட்டா என்னோட செயின் மாதிரியே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு என் செயினை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். நீங்களும் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ம். ஆச்சரியமா இருக்கு. சரி இந்தாங்க. இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட அண்ணாச்சி. தேங்க்ஸ் மேடம். என்ன சார் இதையே வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ. சுசிலாக்கா உனக்கு தெரியுமா, நான் இந்த செயினை வச்சு பார்த்துட்டு இருக்கிறத சிந்து பார்த்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு சார்? அப்புறம் என்ன, இந்த செயின்ல அவங்க டாலருக்கு பதிலா நான் வேற டாலர் போட்டிருக்கேன்ல, அதனால இது ஏன் செயின் நினைச்சிட்டா. அதனால என்ன சார், இது உங்க செயின் தான். நான் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். உங்க லவ்வையும் சொல்லி செயினை கொடுத்துட வேண்டியதானே சார்? செயின் வரைக்கும் அவங்க பாத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க சொல்லாம இருந்தா தப்பா போயிடும் சார். ஏதோ செயின் திருட வந்த ஆள் மாதிரி ஆகி போயிடும். சும்மா சொன்ன சார். செயினை பாத்துட்டாங்கல்ல, தைரியமா போய் சொல்லுங்க சார். கடவுளா பார்த்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த செயின் உங்களுதுதான்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டு உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கிறத இன்னைக்கே சொல்லிருங்க. வாங்க சார், வந்து பேசுங்க. இது கரெக்டா வருமா இல்ல பேசாம சொல்லிட வேண்டியதான்.